காட்சி ஒன்று கைலாய மலையில் சிவன் பார்வதி அமர்ந்திருக்கிறார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நாராயண நாராயண, ஓம் நம சிவாய. வாருங்கள் நாரதரே, கைலாயத்திற்கு வந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. அம்மா எப்படி மறந்து விட்டீரா அரசே? மன்னிக்க வேண்டும் தாயே, தங்கள் நினைவின்றி நான் உயிர் வாழ்வேனா? அது சரி நாரதரே, இன்று என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? பிரபு, பூலோகத்தில் குழந்தைகளின் கல்வி மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. என்னவாச்சு நாரதரே? எல்லாம் செல்போனால் வந்த வினை. மாணவர்கள் அதிக நேரம் அதிலே மூழ்கி இருக்கிறார்கள். ஈசனே, பூலோகத்தில் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உடனே பூலோகம் சென்று குழந்தைகளோடு குழந்தைகளாக வாழ்ந்து நல்லொழுக்கம் கற்பிக்க வேண்டும். ஆகட்டும் தந்தையே. நாரதரே, நீயும் எங்க கூட வருகிறா? வாட்ச்மேன் வேலை காலியாக இருக்கிறதா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். பூலோகத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லையா? அனைவருக்கும் காலை வணக்கம். அமருங்கள். விநாயகர் மற்றும் முருகர் நமது பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ளனர். உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். காலை வணக்கம் ஐயா, எனது பெயர் முருகன். எனக்கு மிகவும் பிடித்த பாடம் தமிழ். காலை வணக்கம் ஐயா, எனது பெயர் விநாயகர். எனக்கு மிகவும் பிடித்தது தானே. அடே முருகா, இங்க வா. அண்ணனுக்கு ஒரு வணக்கம் போட மாட்டியா? அன்னையும் பிதாவுமே முன்னாடி தெய்வம் என்று தெரிஞ்சிருக்கிறோம் அல்லவா? யாரா அவன்? நான் ஒன்று சொன்னா இவன் பேசிட்டு இருக்கிறான். சரி, உனக்கு சிச்சான் தெரியுமா, டோலு பொண்ணு தெரியுமா, பீபின் தெரியுமா? இதெல்லாம் யாரு? இதெல்லாம் பெரிய ஹீரோ. கோதண்டா, உன் தாயும் தந்தையும் வெயில் கஷ்டப்பட்டு உனக்கு இந்த படிப்பை வழங்கினாங்க தெரியுமா? பல பேர்களுக்கு தாயும் தந்தையும் இல்லாமல் படிக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? பல நாடுகளின் போர் நடக்கிறது, குழந்தைகள் உணவில்லாமல் படிப்பில்லாமல் இருக்கிறாங்க அது தெரியுமா? உனக்கு தாயும் தந்தையும் இருக்கிறாங்க, அது போல் எல்லோருக்கும் கிடைக்கல. கோதண்டம் வேலாயுதம். போன வருஷம் வரைக்கும் வந்த ராமகிருஷ்ணன் இந்த வருஷம் ஏன் வரல? ராமகிருஷ்ணன் அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. அவன் இப்பொழுது மாடு வைத்துட்டு இருக்கிறான். இப்ப புரியுதா தாய் தந்தையோட அருமை? ஆனா நீங்க இன்னும் செல்போன் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த செல்போன் பழக்கத்தை மாத்தலாம். வருங்காலத்துல வறுமையில தான் வாழணும். உங்க அம்மா அப்பாவோட ஆசை என்னன்னா நீங்க வளர்ந்து பெரியதான் ஆகணும்னு. ஆனா நீங்க செல்போன்ல மூழ்கி போயிருக்கீங்க. நூலகம் செல்லுங்கள், மைதானம் சென்று விளையாடுங்கள், வயதானவங்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைய உழைப்பை நாளைய செல்வம். மனநலம் பாதிச்சு கண் பார்வை போயிடும். எதுக்கு இந்த செல்போன் தேவையில்லை. ஷார்ட் பார்த்தா வாழ்க்கை ஷார்ட்டா போயிடும்பா. பிள்ளைகளே, நேரத்தை வீணடிக்காமல் கல்வி கற்பதில் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளே, இந்த கல்வி உங்கள் எதிர்காலம் மட்டும் அல்லாமல் உங்கள் பெற்றோர் மற்றும் உங்கள் வாரிசுகளின் எதிர்காலமும் அடங்கியுள்ளது. வேலாயுதம், என்னடா மேக்ஸ் டெஸ்ட் சொன்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கிற? முருகனை உண்மையான கடவுளாண்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, கடையில இங்க பேசிட்டு இருந்தாங்கடா. இந்த புத்திகள்லாம் கொடுத்து வச்சுக்கிதுன்னு கண்ணவாடா சொல்றதுக்கு மறந்துட்டான். கருப்பா மூச்சு கொடுத்து மாதிரி அந்த நாடு மூச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் படிச்சாதான் வாழ்க்கை, படிப்பேதாண்டா வாழ்க்கை. உறுதிமொழி. மாணவர்கள் அனைவரும் எங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். உறுதிமொழி. கல்வி ஆர்வத்துடன் கற்பேன். ஆசிரியர் பெற்றோரை மதிப்பேன்.
கடைபிடிப்பேன். நல்ல குடிமகனாக வாழ உறுதிமொழி ஏற்கிறேன். அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நன்றி.